வெல்கம் டு குட்டி கிருஷ்ணன் சேனல். நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னா காதே சென்டிங் தான் கைஸ் விளையாட போறோம். வாங்க இப்போ நம்ம ப்ளே பண்ணுவோம். அதுக்கும் நான் சொல்ல மாட்டேன், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கீழே இருக்க பெல் பட்டன் மட்டும் டிங்குன்னு அனுப்பிச்சுட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோடலாம். செவன்ஸ் நம்ம இப்போ ப்ளே பண்ணுவோம் கைஸ். இது எண்டிங்னால ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, ப்ரோ கோட் சிமுலேட்டர் விளையாடுங்க, கோட் சிமுலேட்டர் கேம் விளையாடுங்க கமெண்ட் பண்ணியிருக்காரு. நம்ம இந்த எண்டிங்கை முடிஞ்சிட்டு நாளைக்கு அந்த கேமை விளையாட போனோம். அந்த சிமுலேட்டர் என்ன சிமுலேட்டர்னு எனக்கே தெரில. சொன்ன சிமுலேட்டர் என்ன சிமுலேட்டர்னு எனக்கே தெரில. நாளைக்கு நான் ப்ளே ஸ்டோரில் கொடுத்து பார்க்குறேன் அது என்ன சிமுலேட்டர்னு நான் பார்த்து நாளைக்கு அந்த கேம் ப்ளே பண்ணி பார்க்குறேன். அந்த கேமுக்கு எண்டிங்லாம் கிடையாதுனா, ஆனாலும் உங்களுக்காக நான் அதில் ஒரு 5 பார்ட்ஸ் போட்டுக்கிறேன். சரியா? நீங்கள் ஃபுல்லாத்தையும் பார்த்து லைக் போட்டிங்கன்னா நான் டெய்லியும் வீடியோஸ் போடுவேன், டெய்லியும் ஷார்ட்ஸ் போடுவேன். ஓகே, நீங்கள் லைக் போட்டுங்க. சரியா? அப்படியே நேரா அமைதியா 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 அப்படின்னு சொல்கிறக்குள்ளேயே இடிச்சிச்சு. இப்போ அமைதி சாந்தியாக போகணும், இல்லைன்னா தும்முன்னு போய் இடிச்சுப்பேன். இந்த ஹேங்கால தான் நம்ம இடிக்கிறோம். ஹேங்காலன்னா நம்ம ஈஸியாகவே போகலாம். நம்ம ஊது வண்டி ஈஸியாக பணம் இல்லாமல் வாங்கலாம் தம்பி. நம்ம ஊது வண்டி ஈஸியாக வாங்கலாம் தம்பி. 100 ஸ்கொயர் தம்பி, என்ன ஸ்கொயர் 100 ஸ்கொயர் தம்பி. கைஸ், உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கார் என்ன கார்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் இன்னொன்றும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு பிடிச்ச என்ன பைக்குன்னு சொல்லிங்க. எனக்கு பிடிச்சது இந்த பிளாக் கார் தான், நம்ம ஓட்டிகிட்டு இருக்க கார் தான் இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச பைக் என்னென்னா R15 தான். நான் வளர்ந்த உடனே ஒரு காலேஜ் முடிச்சதும் அந்த பைக்கை நான் வாங்க போனேன். விட்றாதடா ஸ்லோ 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 மயில மாதிரி காட்டிக்கோ, இடிக்காதடா கை ஓடிடுறா கைப்புள்ள சவுக்குள்ள காது இடிச்சுதாடா மண்டா. என்னடா கேம் இது, சூப்பராக இருக்குது. பார்க்கறத பார்த்தா சூப்பராக இருக்குது. இந்த கேம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. வாடா என் கற்பட்டி, வாடா என் தீப்பட்டி, நேரா போடா. கைஸ், சாரி கைஸ், எதுமோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சாரி கைஸ், என்ன மன்னிச்சுக்கங்க. தெஃப்ட் வார் என்னாச்சுன்னா, தெரியாமல் நான் எதுவுமே பண்ணல, அதுவாக டெலீட் ஆயிடுச்சு. அதுக்கும் போங்கடா, எனக்கு கோவம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கேமை நானாக டெலீட் பண்ணிட்டு, நான் டெலீட் பண்ணல, அதுவாக ஃபோனில் என்னமோ ஹேங் ஆகி டெலீட் ஆயிடுச்சு. எனக்கு கோவம் வந்துட்டு இதை பண்ணவே வேணாம், அந்த பார்ட் 3 வரைக்கும் பண்ணவே வேணாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இன்னும் 3 லெவல் விளையாண்டுட்டு நம்ம இந்த கேமை முடிச்சுப்போம். அதுக்குள்ளே நிறைய காசு சேர்த்து வச்சிடணும். சரி, இந்த லெவல் பாருங்க எப்படி ஓட்டுறேன்னு. இந்த லெவல் கொஞ்சம் நிறையா தான் காசு சேர்க்கணும். ஏன்னா இன்றைக்கி தான் இந்த காரை நம்ம வாங்க போகிறோம்.
அதனாலவே ரெடியாக இருக்கணும். இன்னைக்கு இந்த மேட்ச்சில் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் போகணும். நேரா போடா நேரா. இடிக்கக்கூடாது இடிக்கக்கூடாது. 10 குத்து விளக்கு குத்து விளக்கு குத்து விளக்கு. என்னடா 2+10 கைஸ். ஒரே கல்ல 2 மாங்காய். அந்த கல் உடஞ்சி போச்சு. 2 மாங்காய். ஒரு லட்டு திங்க ஆசை. 2 லட்டு திங்க ஆசை. நேரா போடா நேரா. இடிக்க கூடாதே. டே வெள்ளை சொக்கா ஓரமாக போடா. இங்கே அது கருப்பு சொக்கா காது வருதுன்னு தெரில. அங்கே ஒரு சிவப்பு சொக்கா, இங்கே ஒரு வாணி சொக்கா. பச்சை சொக்கா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பச்சை சொக்கா பார்த்துப்பீங்க. நல்ல வேலை. அப்படி இப்படி ரொம்ப ஸ்பீடில் போயிட்டுருக்கேன்டாண்ணா. கொஞ்சம் மெதுவாக தான் போக வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நேரா போடா. போடு. இந்த சைடு 1 போடு. அப்பா கொஞ்ச நேரத்தில் இடிச்சுப்பேன்டானா. அப்படியே ஒரு லெஃப்ட் இடிக்கக்கூடாது. இந்த மேட்ச் வேறு நல்ல ஸ்குவாட் எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேயே நான் நல்லா தான் விளையாண்டுருக்கேன். ஆமாம், இது 2வது மேட்சா 3வது மேட்சா? 2வது மேட்ச்சு. போடு. இன்னும் 1 வந்தால் 500 போயிடலாம். போடு. 500 வந்துட்டேன். 510 520 530 540 550 560 570 580. ஸ்லோ. 590. வரப்போகுது. 500 600 610 630. அப்படிதான்டா. போடுறா. ஸ்டாப். சேட்டு இவ்வளோ ஸ்குவாட் எடுத்துகிட்டு தோந்துட்டேனே. சரி, போன மேட்சை விட எனக்கு ரொம்ப ஸ்கூல் மேட்ச் எடுக்கணும். நமக்கு முதல்ல எவ்வளோ சம்பளம் கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். 500 தான் கிடச்சிருக்கா? சரி, இன்னைக்கு அந்த கார் வாங்க போனால இன்னைக்கு வந்து நம்ம வந்து இன்னும் 2 மேட்ச் விளாட போதும். இது வந்து 3வது மேட்ச்சு. அதுக்கடுத்து ஒரு மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் நான் 1000 ஸ்கொயர் எடுக்கிறேன் பாருங்க. போடு நேரா போடா. அப்படியே கொஞ்சம் நேரா போ. இடிச்சிருப்பேன்டா ஜஸ்ட்ல. இடிக்காம போடா. தயவு செஞ்சு இடிக்காம போடா. போப்பா. போடு.
அப்படிதான்டா. நல்ல வேலை இடிச்சுப்பேன், ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டேன். இந்த மேட்ச்சில் வேறு சீன் வேறு போட்டிருக்கோன்னு சொல்லிவிட்டேன். போடு கைஸ். ஃபஸ்ட்டு ஆஃப் ஆகும்போது இதான் ப்ராப்ளம் கைஸ், அதனால தான் மன்னிச்சுக்கீங்க நீங்கள். இடிக்கக்கூடாது, பயந்தம்மாதை காட்டிக்கோ, என் டூல்ஸில் மாட்டிக்கோ. அப்பா நான் இடிக்க போனேன், லைட்டாக இடிச்சிச்சு. இடிச்சக்கப்புறம் என்னமோ டிங் டிங் டிங்னு முன்னால் என்னமோ லைட் அது என்ன லைட்டுன்னு தெரிஞ்சா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல வேலை தப்பிச்சேன். ஸ்லோ நேரா அப்படியே ஒரு ரைட்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு, அடுத்து ரொம்ப லெஃப்ட்டு, அதுக்கடுத்து லெஃப்ட்டு, அதுக்கடுத்து ரைட்டுலேருந்து ரொம்ப ரைட்டு, அடுத்தும் ரைட்டேலையே மெயின்டைன் பண்ணி போடா. அடுத்து ஒரு லெஃப்ட்டு போடு. நல்லதாக தான் நான் போயிட்டுருக்கேன். கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறான் மாமே. புடா கார்லாம் கொஞ்சம் முன்னால் போயிடுச்சு, அதனால் ப்ராப்ளம் இல்லை. எத்தா இந்த கூட்டத்தை பார்த்தா சரியான இடிக்கும் போல. கொஞ்சம் கேப் விட்டானுங்க, இந்த கேப்பே போயிடும். மஜாப்பா அப்படியே நேரா போடா. திரும்பியும் பார்த்து ஸ்டாப். ஸ்டாப். அப்படியே போலாம். வீரமே ஜெயம். இந்த இடிக்காண்டே நான் அப்படியே காரில் இடிக்கிற மாதிரியே தான் போயிட்டுருக்கேன், ஆனால் ஸ்குவாட் ஏற மாட்டேங்குது. ஏன் இடிக்கக்கூடாது. நல்ல வேலை. இதுக்கப்புறம் அப்படியே நேரம் போடா. எஸ் 1000 வர போதும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிப்போம், அப்புறம் இந்த பிளானும் வேஸ்ட் ஆகிடும். 1000 ஸ்கொயர் நம்ம எடுக்க போகிறோம். வந்துட்டேன் 1000 ஸ்கொயர் எடுத்துனேன். 1000 ஸ்கொயர் கடத்துறேன். எஸ் இதே மாதிரி 3000 4000லாம் எடுத்து காட்டுறேன்டா. அதுவும் என்னால் எடுக்க முடியும், அவ்வளோ ஸ்கொயர் எடுத்துருவேங்க. எடுக்க முடியல என்னால். இந்த கேம் நான் எத்தனை வாட்டி விளாண்டுருக்கேன். 1000 ஸ்கொயர் நான் எடுத்திருக்கேன் இந்த கேமில்.
இப்போ நான் ரொம்ப நாள் கழித்து விளாட்றதுனால அப்படி பாப்பா முடிக்க போகிறேன். போடு டே, இன்னும் 10 ஸ்கொயர் வரலடா. போடு வந்துச்சே. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. நல்லா இருக்கு. டேஸ்ட் சூப்பராக இருக்கு. கால் நடுங்குதுடா போகத பார்த்தா. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோடா, அப்புறம் இடிச்சுட்டு என்ன சொல்லக்கூடாது. பரவாயில்ல, நல்லா தான் போயிட்டுருக்கேன். காட்டில் வைப்பேன், வித்த காட்ட முடியலன்னா கொப்பனை காப்பேன். ஒரு ரைட்டு. டே, நேற்று என்னடான்னா எதுவும் தேட்டர்லாம் போகிறேன்னு சொன்னேன், போனியாடா அப்படின்னு கேட்டிங்களா? நான் நேற்று தேட்டர் போனேன். என்னடா தேட்டரு? என்ன தேட்டர்னா அரண்மனை 4. அந்த படம் முடிஞ்சு எத்தனை வருஷம் நடத்துகிறான்னு கேட்பீங்களா? அந்த படம் எப்பயும் வந்துச்சு. நாங்கள் தான் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு லேட் பண்ணிட்டுருக்கோம். எப்பயும் வந்துச்சு, நாங்கள் தான் மழை பெய்யுதுன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அப்படி நடந்து இப்படி நடந்து சாட்டர்டே தான் வந்திருக்கோம். டே, சப்பு சொக்கா இடிச்சுதாடா. இடிச்சேன்னா கொன்றும். இடிக்காத வெண்ண. ஷேட் நல்லா போயிட்டு இருந்தேன், ஏன் மிஸ் பண்ணிட்டேனோன்னு தெரியல. சரி, இதுதான் லாஸ்ட் மேட்சாக இருக்க போது. இந்த மேட்ச் நல்லா நான் ப்ளே பண்ணோம். இந்த மேட்ச் நான் கன்ஃபார்மாக தோன்றுனேன். இந்த மேட்ச் நான் நிறைய ஸ்கோர் எடுக்கலைன்னா கன்ஃபார்மாக இன்றைக்கி அந்த கேமே முடிஞ்சு அந்த காரையே எடுக்க முடியாது. ஸோ இந்த மேட்ச் நான் நல்லா தான் விளாடணும். நேரா போடா. இடிக்காத. மஜாபா. ஸ்டாப். ஸ்கொயர் கிடைக்க மாட்டேங்குது. போடு. என் கார் குண்டே அவ்வளோ இருக்கு, உனக்கு கார்லாம் ரொம்பவே குண்டா இருக்கு. ஒரு கிட்ட போனாலே போதும், டும்முன்னு இடிச்சிடும். இந்த மேட்ச் நான் 3000 எடுத்து காட்டுறேன். அப்போ நல்லாதான். இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போகணும். ஏன் போடா. எபிசோட் 2 போடு. டேய், இந்த சான்ஸை மட்டும் மிஸ் பண்ணிதாடா.
புஷ் பண்ணனா கிரிச்சுக்கு தான். நல்லா தான்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போனேன். இழிச்சேன்னா அவ்வளோதான்டா. போடா கைப்புள்ள ஓடிடுறா கைப்புள்ள, இடிக்காதடா கைப்புள்ள. நல்லா தான் போயிட்டு டேய் இடிக்காடா. டே சிவப்பு சொக்கா, இங்கே ஒரு பெரிய குண்டுக்காக வந்துடல, மாய மூடிக்கிட்டு போடாங்க. அப்போ ஷட்டு எவ்வளோ பணம் கிடச்சிருக்கு, இது ரியல் கேமா இல்லைன்னா அப்படியே பார்க்க ஒரு பிசி கேம் மாதிரியே தான். எஸ், எனக்கு தேவை வேண்டியான காசு எனக்கு கிடச்சிச்சு. இந்த கார் நான் வாங்கிட்டேன். இந்த காரை வச்சு நான் ஒரு மேட்ச் மட்டும் விளாண்டுக்கிறேன். ஒரு மேட்ச் விளாண்டுட்டு இந்த கேம் நான் முடிக்கிறேன். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் இந்த காரு எடுக்கிறேன்னா, அதனால தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. போன வாட்டி வந்து அந்த காரில் வந்து 10+ கிடைக்கும், இந்த காரில் வந்து 15+ கிடைக்கும். பார்த்தீங்களா, 15+ கிடைக்குது. அச்சச்சோ உச்சச்சோ கச்சச்சோ. ஓகே கைஸ், இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். ஸ்டார்ட் ஆக பை சி சொல்ல மாட்டேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், கீழே பெல் பட்டன் மட்டும் நீங்கள் நினச்சிடுங்க. அப்போ நான் போட்ட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கலாம். 7 டாட்டா பை சி யூ.